ஹலோ மக்களே, ஸ்கூல்னா என்னன்னு தெரியாத ஒரு மலை கிராமம். அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை வருது. அந்த ஆசை அந்த என்டையர் ஊரையே எப்படி மாத்துதுன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். கணேஷ் விநாயகன் டைரக்ஷன்ல அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன் நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்க மூவி தான் அருள்வான். எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஆழமா பேச வந்திருக்க இந்த மூவி ஜெயிச்சுதா இல்லையான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிளாட்ட பார்ப்போம். ஆரவ், ரம்யா பாண்டியன் அண்ட் அவங்களோட பொண்ணு குறிஞ்சி இவங்களோட சேர்ந்து 20 ஃபேமிலிஸ் ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்து வராங்க. மலையில கிடக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு வர இந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாம இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல ஆரவோட பொண்ணு குறிஞ்சிக்கு எப்படியாவது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் ஆபீசரா வர ஜான் விஜய் குறிஞ்சியோட தாத்தாவை சீட் பண்ணி அவங்க வாழற இடத்தை அபகரிக்க பாக்குறாரு. இதனால ஒரு சில சம்பவங்களும் நடக்க இதனாலேயே குறிஞ்சி கண்டிப்பா படிச்சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த ஊருக்கு கலெக்டர் அருள்நிதி வராரு. அப்புறம் என்ன நடந்துச்சு, குறிஞ்சிக்கு படிப்பு கிடைச்சுதா, அந்த வில்லேஜ் மக்களோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத இந்த அருள்வான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஆக்டர்ஸோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆரவ், ரம்யா பாண்டியன் அவங்களோட மகளை நடிச்ச அந்த சின்ன பொண்ணு குறிஞ்சின்னு படத்துல நடிச்ச எல்லாருமே சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா ஆக்டர் ஆரவ் பல இடங்கள்ல ரியல் மலைவாழ் மக்கள் போலவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இவங்களோட பொண்ணா நடிச்ச குறிஞ்சியோட நடிப்பும் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஆக்டர் அருள்நிதி இந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் வந்து போறாரு. ஆனா வர கொஞ்ச நேரத்திலேயே கலெக்டரா தன்னோட ரோலை கச்சிதமா பண்ணிருக்காரு. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சின்சியரா இருந்தா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஆக்டர் அருள்நிதி கேரக்டர் மூலமா அழகா காட்டியிருக்காரு. ஆனா ஜான் விஜய் கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பிகாஸ் அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே இததான் செய்ய போறாருன்னு ஆடியன்ஸ்க்கே ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களோட லைஃப் ஸ்டைலாவே கடந்து போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிஞ்சி படிப்புக்காக ஓடி வர்றது, கலெக்டர் அருள்நிதியை மீட் பண்றது, அதுக்கப்புறம் மக்களோட ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அருள்நிதி அவங்க கிராமத்துக்கே போறதுன்னு ஒருத்தரோட படிப்பு எப்படி ஒரு ஊரையே மாத்துதுன்ற சீன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலி பார்த்தா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. காடு, மலைன்னு விஷுவல்ஸ் எல்லாமே கண்ணுக்கு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் படத்துக்கு பெரிய பிளஸா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஸ்டோரி, ஆக்டர்ஸோட யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிற படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எல்லாமே பெரிய பிளஸா இருந்துச்சு. மைனஸ்னு சொல்லணும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்திருக்கலாம். மொத்தத்துல எஜுகேஷன் ஒருத்தருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னதுக்காகவே டைரக்டர் கணேஷ் விநாயகனை பாராட்டலாம். ஃபேமிலியோட போய் ஒரு நல்ல எமோஷனல் சோஷியல் மெசேஜ் இருக்க மூவி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த அருள்வான் படத்தை ட்ரை பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி இந்த படம் பாத்தீங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.